ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எயித்து நைட் ஸ்டடியில் 2 hours தமிழ் படித்தேன். 1 hour வந்து மேக்ஸ் போட்டு பார்த்தேன். தமிழில் வந்து 8th தமிழ்லாம் படித்தேன். 8th தமிழ் வந்து படித்து ரொம்ப நாள் ஆச்சு, 2 years இருக்கும். 2022 படிக்கும் போது படித்தது எல்லாமே படித்து நிறையா ரிவிஷன் போட்டது. இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிகிட்ருக்கேன். முன்னே என்னென்ன ஷார்ட்கட்லாம் வச்சு படித்தனோ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் நிறையா புதுசாக ஷார்ட்கட்லாம் வச்சு ஞாபகப்படுத்திகிட்ருக்கேன். தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது. தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த புக் ஃபுல்லாகவே நம்ம ஒரு 5 ரிவிஷனாச்சும் போட்டு தான் ஆகணும். இப்போ 6th 7th 8th 9th 10th படித்து முடிச்சுட்டு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து 6th 7th 8th 9th 10th அந்த மாதிரி ஒரு 5 ரிவிஷனாச்சும் போட்டால் தான் நமக்கு ஃபுல்லாக மெமரி ஆகும். அந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாடல் வரிகள் சில இதெல்லாம் ஷார்ட்கட் வச்சா தான் ஞாபகம் வருன்ற மாதிரி இருக்கும். நான் எப்படி ஷார்ட்கட் வச்சுருக்கேன்றதை உங்களுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. 10 ரூபா கொடுத்தாலும் ஓவியம் வர முடியாது, எனக்கு 1000 ரூபா வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இன்பமாக ஒரு களத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி களி சாப்பிட்டு இறங்கினா அந்த காரியம் வந்து சூப்பராக வெற்றி ஆகும். அந்த மாதிரி வாழ்வு இல்லைன்னா இல்லம்னாலும் நமக்கு திருக்குறள் ஞாபகம் வரணும். வாழ்விலம் திருக்குறள். இன்ப வாழ்வு. இன்ப வாழ்வுனா சிலப்பதிகாரம், மணிமேகலை. அந்த காலத்தில் பெண்கள்லாம் சிலம்பம் அலைஞ்சிட்ருப்பாங்க, மணிலாம் போட்டிருப்பாங்க, அப்படியே இன்பமான ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதான் இன்ப வாழ்வு. சிலப்பதிகாரம், மணிமேகலை. இயற்கை தவம். சீவக சிந்தாமணின்னு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிருக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து தவம் இருந்தான். பரிணாமம்னா கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் வந்து அனுமான் அவதாரம்லாம் வரும்ல, அவங்க வந்து குரங்கு தானே, குரங்குலேருந்து தான் மனுஷன் தோன்றுனான்றதை வந்து அதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். மேலே ரொம்ப பெரிய நான் அன்பு வச்சுருக்கேன், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இயற்கை இறையருள். இறையருள்னால் இறைவனை பற்றி பாடுற பாடல்கள் மாதிரி வரும். தேவார திருவாசக திருவாய்மொழிகள். ஆலங்குடி சமூகம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ஆலங்குடியை சேர்ந்தவர். இப்படி ஆலமரம் வந்து சிவன் கோயிலில் கண்டிப்பாக ஒரு ஓரமாக வச்சுருப்பாங்க. அதை சுற்றி 9 சுற்று வரணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடி சமூகம் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதை வாங்குவார். நமக்கு எங்கேயாவது போயிட்டு வரப்போ வழியில் ஆலமரம் இருந்துச்சுன்னா நிழலில் உட்காந்துருந்தா களைப்புலாம் தீர்ந்துடும். களைப்பாக இருக்கும்போது அந்த நிழலில் உட்காந்துருக்கலாம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஷார்ட்கட் எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதுக்காக நீங்கள் எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். 1 o'clock மேலே மேக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். மேக்ஸ் வந்து நம்ம டாபிக் வைஸாக படிக்கிறத விட 25 சம் வந்து எல்லா டாப்பிக்கும் கலந்த மாதிரி இருக்கும் இல்லையா, கொஷின்ஸ் பேப்பர்லேருந்து. அந்த மாதிரி நீங்கள் கொஷின் பேப்பர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னுமே கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் சம்மந்தமாக உங்களோட எல்லா மாடலையும் வந்து திரும்ப ரீகால் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் பேப்பர் பார்த்து நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள்.